எக்ஸாம்பிள் இந்த நீங்க சொல்ற இப்ப பரவற அந்த ஆன்டா வைரஸோட மெயின் ரீசன் வந்து ஒரு கப்பல்ல இருந்து பரவுச்சு. ஒரு க்ரூஸ் ஒரு கப்பல்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த பேண்ட்ரி இருக்கும், அந்த குக்கிங் இடம் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், அந்த ஸ்டோரேஜ் ரூம்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அப்போ நிறைய எலிகள் அங்கெல்லாம் ஆட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அங்கே இருக்கிற அந்த எலிகள்லேருந்து தான் இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி வருது அப்படின்னா, இப்போ எலிகளோட டாய்லெட்டு யூரின்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமல் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது அதுலேருந்து அந்த வேப்பர் மாதிரி டக்குன்னு கிளம்பி நம்ம மூக்கில் அடிக்கலாம். ஓகேங்களா? எலிகளோட வந்து சாப்பிட்டு வச்சது எதாவது தெரியாமல் நம்ம அந்த இடத்துலலாம் டச் பண்ணுறது, டச் பண்ணிட்டு நம்ம மூக்குலையோ எதாவது வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட யூரின்ஸோ அதோட வேஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து போய் ஆக்சிடென்ட்டாக மாட்டுறது தான் இந்த டிரான்ஸ்மிட். ஸோ ஒரு எலி ராடன்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர்றது தான் இந்த ஹேண்டா வைரஸ். இதுதான் இப்படி தான் பரவுது. அதில் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டாலே ஆன்டிஸ் வெரைட்டின்னு ஒன்று இருக்கு. ஆன்டிஸ் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள் டு மனுஷங்கள் டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் நடக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக நடக்காது, மைல்டாக நடக்கலாம். ஓகே, ஒரு மனுஷன் கிட்டது இன்னொரு மனுஷங்க போகிறது. ஆனால் பிரைமரி ரூட்ன்றது வந்து இந்த எலிகள் கிட்டது மனுஷங்களுக்கு வர்றது தான்